60 ஆண்டுகள் ஆயிருச்சு. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு கல்வியை நாங்க தான் வந்து கொடுத்தோம், நாங்க தான் வந்து படிக்க வச்சோன்னு பெருமை பேசுறவங்க ஐயா மரிய வில்சன் எப்படி ஆங்கிலமும் தமிழும் பேசுறாருங்கிறதுல இருந்து தெரியுது கல்வித்துறை எப்படி இருந்திருக்குது தமிழ்நாட்டில் அவர் வயசு. இப்ப சமீபத்துல கீர்த்தனாக்கா போய் பள்ளிக்கூட ஆய்வுன்னு போனாங்களே, குழந்தைங்கள்ட்ட ஆங்கிலம் வரல, அவங்களுக்கு அது வரணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்க முதல் பெரியவர் இருந்து குழந்தைங்க முத கல்வித்துறை என்ன லட்சணத்துல இருந்திருக்கு, ஏன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த முன் உதாரணமா மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா அந்த அளவுக்கு கல்வித்துறையை மோசமா நடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழே தெரியாம பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த அதிமுக திமுக ஆண்ட போது எப்படி இந்த கல்வித்துறை ஆண்டிருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். கல்வி ஏன் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, தமிழ் வழியிலேருந்து ஏன் ஆங்கில முகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடம்தான் பயங்கரமான இடம். நம்ம பிள்ளைங்களை எது ஆட்டி விற்கிது, இந்த ஆங்கிலமா இல்லை ஆங்கிலம் ஆங்கிலம்னு சொல்லிக்கிட்டு கார்ப்பரேட் பள்ளிக்கூடங்கள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அந்த ஆங்கில வழி பள்ளிக்கூடமா? குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியலன்னு கீர்த்தனாக்கா பேசினது அப்படியே வைரலானுச்சு. தமிழ் தெரியலன்னு ஒரு நிதியமைச்சர் சொல்றாரு, அது ஏன் வைரல் ஆகல, அது ஏன் பேசு பொருள் ஆகல, அதை பேச வேண்டிய திமுக ஏன் அமைதியா இருந்துச்சு, அதை எதிர்க்க வேண்டிய அதிமுக ஏன் அமைதியா இருக்குன்னு தான் தெரியல. முன்னாடியிலேருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையை இவர் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்களே, அப்ப இவங்க 2 பேரும் ஏதாவது இருக்குமோ, அதனாலதான் இவங்க எதிர்க்க மாட்டாங்களோ, இல்ல இவருடைய படிப்பு பேசுறத வச்சே இவங்களுடைய கல்வி தகுதியெல்லாம் தெரிஞ்சு போயிருமோ? ஒருவேளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்னு பேசினவர் அவர் வீட்டுல தமிழை சொல்லி கொடுக்கலையோ?